வாய் முக்கியம்பா, வாய் முக்கியம். அந்த காலத்துல சிவபெருமானே சொல்லியிருந்தேன், திருவிழியாளர் படம் பார்த்துருக்கீங்களா? வாய் இல்லைன்னா படிக்க முடியுமா தாயே, விறகு வைக்கிற சிவாஜி சொல்லுவார்ல. அதனால வாய் முக்கியம். வரவேற்பு நீங்கள் எல்லோரும் அறிந்ததுதான். என்றாலும் என்னை சுட்டு போட்டாலும் வெட்டி போட்டாலும் நாடே கடத்தினாலும் கடலிலே தூக்கி போட்டாலும் ஐயா கலைஞரையும் அண்ணன் தளபதியும் எங்கள் சின்னவரையும் எவனாவது விமர்சித்தால் தலையே போனாமல் தயங்காமல் பேசுகின்ற ஒரு பேச்சாளராகத்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். ஏதாவது பதவி கேட்டேனா, மனசு கேட்டேனா, உதவி கேட்டேனா, உற்றமாக கோவைக்கு வந்து இறங்குகின்ற தைரியம் ஒருவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தவிர வேறு எவனுக்கும் இருந்தார். நான் ஐயா கலைஞரை முழுமையாக நேசிக்கிறேன். எந்த காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நாம் ஆட்சிக்கு வராமல் போனால் இந்த மண்ணை ஆளப்போகிறவன் யார் என்பதை சிந்தித்துப்பார். நம்மோடு பிறந்து நம் இனத்தை காத்து நம் மொழியை காத்து உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கிறது. நாட்டுக்காக, உரிமைக்காக, உறவுக்காக கூட போராட்டம் நடந்திருக்கலாம். இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு மொழியை காக்க நூற்றுக்கணக்கானவன் செத்து போனான் என்றால் அது திமுகவை தவிர எவனுக்கும் தோன்றவில்லை. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருப்பதை நாம் பெருமையாக கருத வேண்டும். இங்கே பெண்கள் திரளாக வந்திருக்கிறீர்கள். என்னை எல்லோரும் சொல்கிறார்கள் நான் ஒரு ஆபாச பேச்சாளன் என்று. நான் ஆபாச பேச்சாளன் என் தாய்மார்களே, நான் ஒரு ஆவேச பேச்சாளர். என் இயக்கத்தை எவன் கொச்சைப்படுத்தினால் ஆவேசமாக பேசுவேன். நான் என்ன பேசிவிட்டேன்? எதை பேசினாலும் எத்தனை தண்டனை கொடுத்தாலும் என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. ஒரு மனிதனை தாக்க வேண்டும் என்றால் வேட்டி கட்டிட்டு வரலாம். எங்கள் தளபதியை தவிர வேறு எவனாவது இருக்கிறானா? அந்த தியாகத்துக்கு சொந்தக்காரனை நீ கொச்சைப்படுத்தினால் நான் சும்மா இருக்கிறதுக்கு என்ன போட்டையா? நான் சும்மா இருக்கணுமா? இருக்கிறத விட செத்து போலாமா இல்லையா? செத்து போயிட்டேன், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கூட எனக்கு ஒரு ஆசை, அப்படியே நான் செத்தாலும் அந்த சாகும்போது எனக்கு திமுக ஆட்சியில் இருக்கு. என் தோளில் இந்த புதுசாக ஒரு கருப்பு சிவப்பு துண்டு, ஒரு புது மைக்கு மட்டும் வச்சு என்ன அமிச்சிங்கன்னா அனுப்புறவன் தப்பிச்சான். இது இல்லாத அமிச்சா ஆவியா வந்து மிரட்டு. இதை தவிர எனக்கு என்ன தேவை? எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இந்தியாவில் உச்சமாக இருந்த 2 பிரதமர்களோடு பழகிவிட்டு இந்த நாட்டின் முதல்வராக எங்கள் தாத்தா கலைஞர் இருக்கும் போது என் தோளில் கை வைத்தார் என்பதற்காக அவர் மறைவுக்கு பின்னால் இன்று வரை இந்த இடத்தில் சோப்பை கூட தேய்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்கள் தாத்தா கலைஞர் கைப்பட்ட இடம் அது புண்ணாகிவிடக் கூடாது என்று, அழுக்கிருந்தால் பரவாயில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆட்சிக்கு வந்தோம். 4 ஆண்டு காலம், 4.25 ஆண்டு காலம் முடித்து விட்டோம். இன்னும் ஒரு 3 மாசத்துல தேர்தல் வரப்போம். இங்கே அதிகமாக என்னை பெற்றெடுக்காத என் தாய்மார்கள் இருக்கிறீர்கள். உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். உங்கள் நெஞ்சில் ஈரம் இருந்தால், உங்கள் உள்ளத்தில் கருணை இருந்தால், இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான தாய்மார்களே, நீங்கள் ஒரே ஒரு பதிலை சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள். பொறுங்களா இல்லையாமா?